மிக முக்கியமான ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த ரூ. 6,000 வவுச்சர் பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக வழங்கப்படுகிறது. ஏற்கனவே அஸ்வசும பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ரூ. 6,000 கொடுப்பனவு என்பது வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏனைய மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு சுற்றறிக்கை வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் 22ஆம் தேதி ஜனவரிக்கு இடையில் விண்ணப்பிக்கணும், அதுவும் பாடசாலை அதிபர் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இப்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த திகதியில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதாவது ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், விண்ணப்பம் செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வந்திருக்கு. அந்த செய்தியைத்தான் நாங்கள் இன்றைய தினம் முழுமையாக பார்க்க போகின்றோம். இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலை அல்லது இந்த ரூ. 6,000 கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக நீங்கள் தகுதி உடையவங்களாக இருக்கீங்க அல்லது இந்த ரூ. 6,000 விண்ணப்பம் தொடர்பில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட அரச ஊழியர்களினுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நிதி வழங்கப்பட போகிறது அப்படிங்கிறது செய்தியாக வந்திருக்கிறது. இப்போது முழுமையாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே பாடசாலை அதிபர் ஊடாக அசுசும பெற்றவர்களை தவிர ஏனைய மாணவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்க முடியும் என்றுதான் ஆரம்பத்தில் செய்திகள் வந்திருந்தது. அதுதான் ஒரு சுற்றறிக்கையாகவும் இருக்கிறது. எனவே இந்த பாடசாலை அதிபர்கள் ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த மாணவர்களுக்கான விண்ணப்பத்தை செய்ய வேண்டும். பாடசாலை அதிபரினுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்து அதில் வருகின்ற ஓடிபி மூலமாக உள்நுழைந்து அங்கே கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியாக பதில்களை வழங்கி உறுதிப்படுத்தி தகவல்களை உள்ளீடு செய்து கோட்டக்கல்வி பணிப்பாளர், அதே நேரம் வலய கல்வி பணிப்பாளர்கள் அதனை உறுதி செய்த பின்னர் அந்த மாணவருக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்குள் அந்த வவுச்சர்கள் வழங்கப்படும். எனவே கால அவகாசம் 1 மாத காலம். அதற்குள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த வவுச்சரை கொடுத்து தங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினால் சில கடைகள் பெயரிடப்படும். அந்த கடைகளில் போய்ட்டு வவுச்சரை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 22ஆம் தேதி கடைசி திகதி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கிறதுல சில சிக்கல் வந்தனால எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 27ஆம் தேதி கடைசி திகதியாக அறிவிச்சிருக்காங்க. எனவே இதுவரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கல் அப்படின்னு சொன்னால் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக விண்ணப்பிக்கிற பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் தேசிய அடையாள அட்டையை நீங்கள் கொண்டு போகிறது மிக பொருத்தமாக இருக்கும். அதிலும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 300க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலைகளில் உங்களோட பிள்ளைகள் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் அஸ்வசும பெறாட்டியும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். ஏன்னு சொன்னால் அஸ்வசும பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்தது. அஸ்வசுமம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கொடுப்பீங்களா, அஸ்வசுமம் எடுக்காமல் அஸ்வசுமைக்கு விண்ணப்பித்து இன்னும் எங்களுக்கு அஸ்வசுமம் கிடைக்காமல் இருக்குது, எனவே நாங்களும் வறுமையில் தான் வாழ்கிறோம். எனவே இந்த விமர்சனத்தை பார்த்துவிட்டு அஸ்வசும பெறாத 300க்கும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த நிதி, அதாவது இந்த வவுச்சரை வழங்கி அவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த 27ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கேள்வி, இந்த அரச ஊழியர்களினுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கொடுப்பனவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. இதில் குறிப்பிடப்பட்டிருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், 300க்கும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் என்று தான் கூறியிருந்தார்கள். ஆக அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வர்த்தகராக இருந்தாலும் சரி, எனவே 300க்கும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்றால் அஸ்வசும பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அரசு ஊழியரினுடைய பிள்ளைக்கும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு கொடுக்கப்படவில்லை. ஆனால் குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது, அரச ஊழியர்களும் அஸ்வசுமுக்காக விண்ணப்பித்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கான மீளாய்வுகள், அதே நேரம் விசாரணைகள் நடைபெறப் போகிறது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த விசாரணைகளின் அடிப்படையில்
பிழையான முறையில் அவர்கள் அசுஸ்ம கொடுப்பனவை எடுத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே குறிப்பாக அரசு ஊழியர்களினுடைய பிள்ளைகள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த 300க்கும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்களாக இருந்தால் பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கின்றவர்கள் வசதி இல்லாதவர்கள் தான் அந்த பாடசாலைகளில் கல்வி கற்பார்கள். இருந்தாலும் சில நேரங்களில் அரசு ஊழியர்களினுடைய பிள்ளைகளும் கிட்ட இருக்கின்ற பாடசாலை என்பதனால் அந்த பாடசாலைகளில் கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கும். எனவே அவர்களும் என்ன செய்யலாம், அதிபரூடாக விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த 2024ஆம் ஆண்டில் இருந்து 2025ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டுக்கு போகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது, விண்ணப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் 2024ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, அப்போ உங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆகிட்டு, எனவே நீங்கள் இந்த கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்க முடியாது. மற்ற ஏனைய அனைத்து மாணவர்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்க முடியும். எனவே அரசாங்கம் உங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை தந்திருக்கிறது. அதாவது அந்த தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிக்கல் காரணமாக இப்போ இந்த கால அவகாசத்தை தந்திருக்காங்க. எனவே அரசாங்கத்தினால் இலவசமாக வழங்கப்படுகின்ற பாடசாலை மாணவர்களுக்கான காகிதங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படுகின்ற இந்த நிதியை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது. குறிப்பாக 300க்கும் குறைவான பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் மாத்திரம்தான் வசதி இல்லாதவர்களா, ஏன் பெரிய பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற பிள்ளைகள் வசதியுடைய பிள்ளைகள் மட்டுமா கல்வி கற்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்கிறது. நிச்சயமாக அந்த விமர்சனங்கள் எல்லாம் நேர்மையான விமர்சனங்கள், யதார்த்தமான விமர்சனங்கள் தான். வசதி இல்லாத பிள்ளைகளும் என்ன செய்கிறது, பெரிய தேசிய பாடசாலைகளில் கல்வி கற்கிறது. ஒரு 1000-1500 பிள்ளைகள் கல்வி கற்கின்ற பாடசாலைகளில் கல்வி கற்கிறது. காரணம், தங்களுடைய பிள்ளைக்கும் நல்ல ஒரு கல்வி சூழல் வர வேண்டும், பெரிய பாடசாலையில் கல்வி கற்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்பட்டு அந்த பிள்ளைகளை சேர்த்திருப்பார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு 300க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலைகளுக்கு மாத்திரம்தான் இது வழங்கப்படும் என்ற ஒரு முடிவு எடுத்தது தொடர்பிலே அதிக கடுமையான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே அவர்களினுடைய சுற்றறிக்கையின் பிரகாரம் அவர்கள் தற்போது வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு விடயம்தான், இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிள்ளையை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அந்த 6000 ரூபாய் வவுச்சரை பெற்று உங்களுடைய பிள்ளைக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயத்திலே வறுமை கோட்டில் இருக்கின்றவர்கள் அஸ்வசுமையும் கிடைக்கவில்லை, அதே நேரம் எங்களுடைய பிள்ளை பெரிய பாடசாலையில் தான் கல்வி கற்கிறது, அதாவது 300க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தான் பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகளில் தான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அஸ்வசுமையும் இல்லை, அதே நேரம் இப்போது கொடுக்கப்படுகின்ற இந்த 6000 ரூபாய் கொடுப்பனவும் இல்லை என்று சொல்லி நிறைய பேர் தங்களுடைய மனக்கவலைகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் 2வது கட்ட அஸ்வசும மக்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களினுடைய விவரங்களை ஆராய்கின்ற செயற்பாடுகள் ஆரம்பமாகி இருக்கிறது. எனவே நீங்கள் 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்திருந்தால், உங்களுக்கான SMS வந்திருந்தால், வீடு பார்க்கின்ற குழு நிச்சயமாக உங்களுடைய பிரதேசத்துக்கு வரப்போகின்றார்கள். அதாவது கடந்த காலங்களில் நடந்ததை போன்று அல்லாமல் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சமுர்த்தி உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தான் உங்களை பார்க்க போகின்றார்கள். எனவே அவர்களிடம் உங்களுடைய உண்மையான விவரங்களை கொடுத்து நீங்களும் இந்த 2ஆம் கட்டத்திலே உங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த வழியிலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த அஸ்வசும தொடர்பிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த காசோலை தொடர்பிலான சகல விவரங்களையும் நீங்கள் தெளிவாக செய்தியாக அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். அத்தோடு இதனை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். யாருக்காவது நிச்சயமாக உதவக்கூடிய ஒன்றாக இருக்கும். மறக்காமல் 27ஆம் தேதிக்கு இடையில் 300க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலைகளில் உங்களுடைய பிள்ளைகள் படித்தால் உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செய்து அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த 6000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளுங்கள்.